ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணுப்பா. கமான் ஃபாஸ்ட். வணக்கம் சார். மிஸ்டர் அசோக், சரோஜா இப்ப நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற யாரும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. எல்லா செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கணும். Okay, sir. ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி அனுப்புங்க. பி கேர்ஃபுல் Okay, sir. கமான் ஃபாஸ்ட். அபி, தொல்காப்பியன் என்ன வரலையே? வந்துருவார் சார். வாங்க அங்க போய் வெயிட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் போங்க. சார் நில்லுங்க. போங்க சார். சார் போங்க சார். சம்பந்தம் இல்லாத யாரையும் உள்ள ஓகே விடாதீங்க. சார். எல்லாரையும் நல்ல தரவை செக் பண்ணுங்க. சரி, முக்கியமா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கேமரா டேப் ரெக்கார்டர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு உள்ள அனுப்புங்க. ஓகே சார். டைம் வேற ஆச்சு, இன்னும் வரலையே. வந்துருவார் சார், வந்துருவாரு. வெளியே போய் பார்க்கலாம். ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ் சார். எல்லாம் உள்ள போங்க. சரிங்க சார். ஐடி கார்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே சார். எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புங்க. போங்க. தேங்க்யூ சார். சரி வாங்க போலாம். என்ன அபி? செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களாமா? ஆஃப் பண்ணிட்டேன் போங்க போங்க போங்க. அபி, கோர்ட்டு டைம் வேற ஆச்சு, தொல்காப்பியன் வரலையே. தெரியல சார் என்ன ஆச்சுன்னு. இல்ல சார். என்னடா இது? செயின் சார். விடுறா வெளியே. எந்த பத்திரிக்கைடா? குரலோசை சார். குரலோசையா? குரலோசை. போடா வெளியே. போடா. குரலோசை. வந்துட்டான். ஃபோன் பண்ணுமா? என்ன அபி? ரிங் ஆயிட்டு இருக்கு, எடுக்கல. ஆர்குமெண்ட் ஆரம்பிக்க போறாங்க, இன்னும் வரலன்னா என்னமா? தொல்ஸ் ப்ளீஸ் பிக் அப் தி ஃபோன். என்ன பண்றாரு? எல்லாம் கேமரா வாங்க வச்சுட்டு உள்ள போங்க. வாங்க சீக்கிரம். சீக்கிரம் வாங்க.
நம்ம இப்போ பேக் சைடு வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக ஆனால் நம்ம கேஸ் நடக்கிற பில்டிங்க்கு வேற வழியாக போகணும், எப்படி போகிறதுன்னு தெரியல. கரெக்டான ஆள்கிட்ட கேட்கணும். சார் அங்க ஒரு லேடி நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்ககிட்டயா? கேளுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, Yes. இந்த சல்பேட்டா சரோஜோட கேஸ் நடக்குது, அது எங்க? அதுக்கே சார் இந்த பக்கம் வந்தீங்க, இது பின்புற வழி, முன்பக்கமா போங்க. இப்படியே போக வழி இல்லையா? மெயின் கேட் வழியா So, தான் அப்படிதான் போகணும். போகணும். Thank you. Okay. ஓகே மேடம். சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. வந்துட்டாமா? வாங்க. என்ன துளசி இவ்ளோ லேட்டு? ஐயோ என்ன இது அடியெல்லாம் அபி, என்னாச்சு? வர்ற வழியில ஒரு வண்டி குறுக்க வந்து நம்ம வண்டியோட மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆமா. ஆமா, இன்னொரு தம்பி எங்க? அவருக்கு தலையில அடிபட்டுச்சு, அதான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு கூட கிருஷ்ணன் வச்சுட்டு வந்திருக்கோம். பெருசாலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு பெருசா ஒண்ணும் அடிபடல? அதெல்லாம் இல்லை அபி, இவருக்கு கால் அடிபட்டிருக்கு, அதான் கட்டு போட்டிருக்கோம். இவருக்கு தலையில கொஞ்சம் அடி, அப்புறம் எனக்கு லேசா. அப்புறம் ட்ரையல் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிக்கிற நேரம் தான், நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வேளை சேஃபா வந்தீங்க, வாங்க போலாம். வாங்க. பார்த்து பார்த்து. நில்லுங்க. அவங்களாம் யாரு? இவங்க ரெண்டு பேரும் சல்பேட்டா சரோஜோட தம்பிங்க சார். இல்லையே, இவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்களெல்லாம் உள்ள விட முடியாது. இல்ல சார், இவர் சொல்றது உண்மைதான். இவங்க சரோஜாவோட தம்பிங்க, அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இல்லைங்க, அதெல்லாம் விட முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவங்க சரோஜாவோட தம்பிங்க தான் சார். இவங்க வெளியில இருந்தா இவங்க உயிருக்கு ஆபத்து. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்க பேர் அபிதானமா? ஆமா. அப்புறம் தொல்காப்பியன் யாரு? நான் தான் சார். அப்புறம் மிஸ்டர் விஸ்வநாதன் யாரு? நான் தான். நீங்க 3 பேர் மட்டும் உள்ள போங்க. சார் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க சார், உங்க உள்ள வரணும் சார். முடியாதுன்னா முடியாது சார். என்ன சார் இது? முடியாதுன்னு சொன்னா எப்படி சார்? இவங்க வெளியில இருந்தா ரிஸ்க், அதனால தான் உள்ள விட சொல்றோம். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதான் சொல்றேன்ல மேடம், புரிஞ்சுக்கோங்க. என்னப்பா பிரச்சனை? சார் அவங்கள உள்ள விடணுமா சார்? யார? பின்னாடி நிக்கிறாங்களே இவங்கள தான் சார். சரோஜா தம்பிக்கு தானப்பா? ஆமா சார். விட்னஸ் தம்பிக்கு தான். உள்ள விடுங்க. Yes, sir. நல்லா செக் பண்ணி உள்ள விடுப்பா. அவனுக்கு மூஞ்சியே சரியில்லை. எல்லாத்தையும் செக் பண்ணியா? செல்போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். பாத்துக்கங்க. போங்க போங்க. யோ, அவனை நல்லா செக் பண்ணியா? ஏதாவது உள்ள மறைச்சு கிரச்சி வச்சிருக்க போறானுங்க. தரவா செக் பண்ணுங்க. ஏய், வாடா. என்னடா உள்ள? என்ன இது? சார் கண்ணு போ, இல்ல. போடா போடா போ. போ. சரோஜா, வாங்க அபி, அங்க உட்காரலாம். அக்கா கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன் சார். இன்னொருத்த எங்கடா? சார், இருங்க சார், என் தம்பி கிட்ட பேசிக்கிறேன் சார். சொல்டா, என்னடா கேளுங்க. போங்க அப்படியே. அந்த பக்கம் சார், போங்க. என்ன? சார் எங்க அக்கா கிட்ட பேசணும் சார். பாத்துக்கறாங்களாடா? ஜட்ஜி வர நேரம் ஆச்சு, அப்புறம் பாத்துக்கலாம். சார் ஒரே ஒரு வார்த்தை சார். போங்க சார் போங்க. போங்க.
போ போடா, போ உட்கார் உட்கார். ஒன்றும் கவலைப்படாதக்கா. கபாலி 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 என்ன சொல்லு என்ன சொல்லு அக்காவுக்கு என்ன ஒண்ணும் இல்லப்பா எல்லாம் சரியா போயிடும் எனக்கு ஒண்ணும் இல்லை சார். அக்காவை கொல்ல போறாங்க. என்னது அக்காவை கொல்ல போறாங்க. அக்காவை கொல்ல போறாங்களா? என்னப்பா சொல்ற? ஆமா சார், ஆமா சார். தொல்காப்பியன் சார் கிட்ட சொல்லுங்க சார். எங்க அக்காவை எங்க அண்ணனுங்களே கொல்ல போறானுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சார். என்னப்பா சொல்ற? காப்பாத்துங்க. சரோஜாவே அவங்க தம்பிகளை கொல்ல போறாங்களா? ஆமா சார், ஆமா சார். எங்க அக்காவை கொல்ல போறாங்க. சீக்கிரம் எங்க அக்காவை காப்பாத்த சொல்லுங்க சார். சீக்கிரம் போய் சொல்லுங்க சார். எங்க அக்காவை கபாலி 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 ஐயோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. தொல்காப்பியருக்கு போன் பண்ணுவோம். ஐயோ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. ஐயோ அபிமாவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களே. கடவுளே பண்ணுவே. ஐயோ சரோஜாவை காப்பாத்தணுமே, காப்பாத்தணும். நிறுத்துப்பா நிறுத்துப்பா நிறுத்துப்பா. தம்பி தம்பி கோர்ட் வரைக்கும் போகணும்பா. ஏன் சார்? சரிப்பா சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ, சீக்கிரமா போப்பா. இந்த நேரம் பார்த்து டிராபிக் இடைஞ்சல் பண்ணுது. விசாரணை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மிஸ்டர் ஆதித்யாவையும் முன்னாள் அமைச்சர் சங்கரபாண்டியனையும் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், அபிநயா சிறையில் இருக்கும்போது அவருடைய தொழில் எதிரியான மிஸ்டர் ஆதியும் அவருடைய நண்பரான இந்த சங்கரபாண்டியனும் அபிநயாவை சிறையில் வைத்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். சிறை கைதியான சல்பேட்டா சரோஜாவின் மூலம் அவரது சாப்பாட்டில் விஷம் வைத்துக் கொள்ள முயற்சி செய்தனர். அதில் அப்பாவி பெண் மஞ்சுளா பலியானார். அதை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரணை செய்து சிஎம் செல்லும் பரிந்துரை செய்ததில் நடந்தது கொலைதான் என்று முடிவு செய்யப்பட்டது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். ஆட்டோ 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 இல்லையா? இரு சார், உள்ள இறக்கி விட்டுறேன். வெளியே போயா. இந்தப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார். எடு வண்டி எடு. சார் 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 சல்பட்டா சரோஜாவுடைய கேஸ் எங்க சார் நடக்குது? மேல மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்குது. மேலையா? ஆமா சார். இந்த விசாரணையின் முடிவுதான் உண்மை என்று சொல்ல முடியாது. இது அபிநயா நடத்திய ஒரு நாடகம்.
இந்த நாடகத்தில் ஜெயிலில் தனக்கு உணவில் விஷம் வைத்துக் கொள்ள முயன்றதாகவும் அந்த உணவை மஞ்சுளா சாப்பிட்டதன் காரணமாக இறந்ததாகவும் கூறப்படுவது அப்பட்டமான பொய். உண்மை நிலை என்னவென்றால் ஜெயிலில் வயிற்று வலியின் காரணமாக துடித்துக் கொண்டிருந்த மஞ்சுளா தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் உண்மை யுவரானர். அப்படியானால் சிறையில் எப்படி விஷம் வந்தது? சார் சரோஜா கேஸ் எங்க சார் நடக்குது? மேல மாடியில சார். இப்படியே போங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் நீங்க? எங்க போறீங்க? அவசரமா உள்ள போகணும் சார். உள்ளெல்லாம் போக கூடாது. சார் கண்டிப்பா நான் உள்ள போகணும் சார். நீங்க யாரு? இந்த கேஸ் சம்பந்தப்பட்டவரா? இல்ல சார், இருந்தாலும் நான் உள்ள போகணும் சார். நீங்க யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு. சார் உள்ள ஒரு கொலையே நடக்க போகுது சார். எல்லாம் நாசமாக போகுது சார். சார் உள்ள அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க கூடாதுதான் ஃபுல்லா டைட் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க.